ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ப்ரோக்ராமிங்கில் 5வது யூனிட்டை பார்க்க போகிறோம். ஸோ 5வது யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜேஎஸ்பி ப்ரோக்ராம்ஸு டேட்டா பேஸை வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஜேஎஸ்பி ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிவன் ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிவன் டெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்ஸ் டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறோம். அந்த டெக்ஸ்ட் வந்து எல்லாமே லோயர் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்பர் கேஸில் மாற்றுறதுக்கு ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். அதில் அந்த ஜேஎஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாவா சர்வர் பேஜஸ் அப்படிங்கிறதான் வந்து ஜேஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து ஜாவா சர்வர் பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு பேக்ரவுண்டில் என்ன பண்ணியிருக்கணும், ஜாவா வந்து நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ ஜாவா இருந்தால் தான் அது வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்தது அப்பாச்சி டாம்கேட் சர்வர் வந்து நமக்கு இது வேணும் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அப்பாச்சி டாம்கேட் சர்வர் வேணும். அதே மாதிரி நமக்கு வந்து இதை ப்ரௌசரில் ரன் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா மோசிலா ஃபயர்பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அந்த 3 சாஃப்ட்வேருமே வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ க்ரோமில் ரன் பண்ணக்கூடாது, ஜேஎஸ்பி வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபயர்பாக்ஸில் வந்து ரன் பண்ணணும். இப்போ எப்படி ஒரு கிவன் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்மால் கேரக்டர்ஸாக வந்து கொடுத்துருக்கோமோ அதை வந்து எப்படி அப்பர் கேஸாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு இதில் என்ன ஃபங்க்ஷன் ஜேஎஸ்பியில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு அப்பர் கேஸ். அதில் இந்த அப்பர் கேஸில் அப்பரில் யூ கேப்ஸில் கொடுக்கணும். அது மாதிரி கேஸில் சி வந்து நம்ம கேப்ஸில் கொடுக்கணும். சரியா? ஸோ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு அப்பர் கேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன கிவன் ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கோமோ அதை வந்து எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜேஎஸ்பி வந்து கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணுறோம், இதுவும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம HTML XML எப்படி வந்து வெப் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓனாக வந்து வெப் பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா HTML ப்ரோக்ராம் தான், அதில் ஸ்கிரிப்டிங் அந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் ஜாவாவில் உள்ள இது மாதிரி தான் என்ன பண்ணியிருப்போம், இதிலே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஜாவா வந்து படிச்சிருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ எந்த ஒரு HTML ப்ரோக்ராம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னாலும் அதுக்கு என்ன டேக் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்போம், ஓப்பனிங் டேக் வந்து HTML அப்படிங்கிற டேக் வந்து கொடுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டர் டேக் எதுவுமே தேவை கிடையாது, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்லாம் எதுக்குள்ளே கொடுப்போம், பாடி டேக்குள்ளார வந்து கொடுப்போம். ஸோ பாடி டேக்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து போட்டுக்கோ. ஃபஸ்ட்லேயே லெஸ் தென் சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிளுக்குள்ளார 2% வந்து போட்டுக்கோங்க. சரியா? ஸோ அதில் லெஸ் தென் பர்சன்டேஜுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன கிவன் ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோமோ அந்த ப்ரோக்ராம் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ண போகிறோம், அப்பர் கேஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் அந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அந்த கீவேர்டில் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல எஸ் வந்து கேபிட்டலில் கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம், எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கு நேம் வந்து என்ன கொடுத்துருக்கோம், வித்தின் இதை வந்து சிம்பிள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில இடத்துல வந்து கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளார எஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்குக்கு வெப் ப்ரோக்ராமிங்னு ஒரு வேல்யூ ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்பர் கேஸாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ அடுத்தது அகெயின் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங், அதில் ஸ்ட்ரிங் எஸ் கேப்ஸு, அடுத்து S1 ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அந்த S1 அப்படிங்கிற வேரியபிளில் இந்த எஸ்ஸுங்கிற வேரியபிளில் ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்பர் கேஸாக மாற்றுறதுக்கு இந்த S1 அப்படிங்கிற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ S1 ஈக்குவல் டு எஸ் டாட் டூ அப்பர் கேஸ். ஏற்கனவே சொன்ன அந்த ஃபங்க்ஷனில் இந்த டூ அப்பர் கேஸில் அப்பரில் யூ கேப்ஸு, கேஸில் சி கேப்ஸு, அப்புறம் அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு செமிகோலன். அடுத்தது நம்ம ஜாவாவில் பார்த்துருப்பீங்க, அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் கொடுப்போம். இதில் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் அவுட் அப்படிங்கிற ஓ வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். ஸோ வித்தின் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம டபுள் கோட்ஸில் ஒரு வேல்யூ ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம், அது அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகும். டபுள் கோட்ஸுக்குள்ளே அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்கமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இங்கே என்ன கொடுத்துருக்கோம், கன்வெர்ட்டட் அப்பர் கேஸ் டெக்ஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், டெக்ஸ்டிஸ்ன்னு கொடுத்துருக்கோம், அது அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், எதை டிஸ்பிளே பண்ணணும், எஸ்ஸை வந்து என்ன பண்ணுறோம், S1 அப்படிங்கிற வேரியபிளில் அந்த ஃபங்க்ஷனை கொடுத்து அப்பர் கேஸாக நம்ம மாற்றுறோம். அதனால் S1 வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும். ஸோ ப்ளஸ் அந்த வேரியபிள் நேமை வந்து கொடுத்தோம். ஸோ இப்போ செமிகோலன் இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இப்போ இதில் நம்ம ஜேஎஸ்பியில் ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் என்ன அப்படின்னா ஓப்பனிங் டேக்னா லெஸ் தென்
அந்த பர்சன்டேஜ் சிம்பிள். அதே மாதிரி அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து போட்டோம் அப்படின்னா இப்போ அந்த ஜேஎஸ்பி கோடிங் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பாடி டேகை வந்து க்ளோஸ் பண்ணணும், ஃபைனலாக HTML டேகை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து எதில் டைப் பண்ணுவோம் அப்படின்னா இதில் வெப் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்ஸுமே எதில் டைப் பண்ணுவோம் அப்படின்னா நோட்பேடில் தான் வந்து டைப் பண்ணுவோம். அது ஜேஎஸ்பியாக இருந்தாலும் சரி, ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, ஜேக்வரி ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, HTML ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ப்ரோக்ராம் எல்லாமே இப்போ இந்த கோடிங்கை வந்து நம்ம எதில் டைப் பண்ணணும், HTML அந்த நோட்பேட் ஃபைலாக வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது HTML என்ன பண்ணோம், ஃபைல் நேம் .html கொடுத்தோம். இதில் என்ன நேம் ஃபைல் நேம் கொடுக்க போகிறோமோ .jsp அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன ஆயிரும், அந்த ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை மோஷிலா ஃபயர்பாக்ஸில் வந்து நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு இல்லை யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெப் சர்வரை கரெக்டாக நம்ம வந்து கொடுக்கணும். சரியா? ஸோ HTTP சர்வரை வந்து நம்ம இன்டர்நெட்லாம் வந்து ரன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், HTTP:// கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அந்த சர்வர் லோக்கல் ஹோஸ்ட் சர்வரோட இது வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கொடுத்து பண்ணுவோம். ஸோ அது நீ லேப் ப்ரோக்ராம் வந்து உனக்கு செய்யும்போது இன்னும் டீட்டெயிலாக உனக்கு தெரியும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு அவுட்புட் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும், கன்வெர்ட்டட் அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் இஸ் அந்த டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கிறது அப்படியே வரும். ஸோ நம்ம ப்ரோக்ராமின்னு கொடுத்துருந்தோம் ஒரு டெக்ஸ்ட் எஸ்ஸில், அதை வந்து என்ன பண்ணுறோம் 2 அப்பர் கேஸாக மாற்றிருக்கோம். ஸோ அது வந்து வெப் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது கேப்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்தது மேக்ஸிமம் ஆஃப் 3 நம்பர்ஸ், ஒரு 3 நம்பர் கொடுத்து அந்த 3 நம்பரில் பெரிய நம்பர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜேஎஸ்பியில் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் HTML ப்ரோக்ராம், HTML டேக் ஓப்பன் பண்ணுறோம், பாடி டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு <% சிம்பிள் வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், 3 வேரியபிள் வந்து கொடுத்து அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. ஏயோட வேல்யூ 40, பியோட வேல்யூ 27, இதுமாதிரி சியோட வேல்யூ வந்து 80 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ உனக்கு 3 நம்பரில் பெருசு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கண்டிஷன் இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணணும். அப்படிதானே? ஸோ இஃப் A இஸ் கிரேட்டர் தென் B, ஏ வந்து பியோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஏ எதோட கம்பேர் பண்ணணும், 3 வேரியபிள் இருக்குது ABCன்னு, அடுத்து சியோட கம்பேர் பண்ணணும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது அப்போவும் சியை விட ஏ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பிக் வந்து ஏன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம், பிக்கஸ்ட் நம்பர் வந்து சின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுவும் இல்லை அப்படின்னா இல்லாவிடில் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், எல்ஸ். ஸோ ஓப்பன் ப்ரைஸ்க்குள்ள அடுத்த கண்டிஷன். இப்போ அப்படி இல்லை அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப பியை வந்து என்ன பண்ணோம், சியோட செக் பண்ணுவோம் பி பெருசா அப்படிங்கிறது. ஸோ அப்படி பி வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பியை வந்து பிக்கர் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா சியை வந்து பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் அந்த கிரேட்டர் தென் சிம்பிளை வந்து கொடுத்துட்டு பாடி டேக்கை க்ளோஸ் பண்ண ஃபைனலாக HTML டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ அதுவே என்ன பண்ணோம், அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை வச்சு செக் பண்ணி இந்த 3 நம்பரில் எது பெருசுன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணும். ஸோ பிக் அப்படிங்கிறது வந்து நமக்கு 80 அப்படின்னு உனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த அவுட்டில் ஓ வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். சரியா? ஸோ அடுத்த ப்ரோக்ராம் 2 நம்பர்ஸை வந்து எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் அதே தான், பாடி டேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் ஜேஎஸ்பி ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு <% சிம்பிள் கொடுத்துட்டு 2 நம்பருக்கு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் சிங்கிற வேரியபிளும் கொடுத்துருக்கோம். ஸோ ஏயோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 13 கொடுத்துருக்கோம். சி இஸ் ஈக்குவல் டு ஏயும் பியும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி சிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ எதோ டிஸ்பிளே பண்ணோம், நமக்கு அவுட்புட்டுக்கு சியை வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் என்ன பண்ணுறோம், த சம் இஸ் என்ன கொடுக்கணும், சி. ஸோ அடுத்தது ப்ரோக்ராம் அந்த ஜேஎஸ்பி முடிஞ்சது அப்படின்னா பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் சிம்பிள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணி HTML க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ 20 30 ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம் 50 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ அது வந்து சிம்பிள் ஜேஎஸ்பி ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து MySQL பற்றி பார்க்க போகிறோம். ஸோ MySQL ஆல்ரெடி நீ ஜாவாவில் இப்போ படிச்சுட்ருக்கீங்க. ஸோ MySQL அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அது வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த சாஃப்ட்வேரை வந்து நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதில் நம்ம என்ன வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அதனால் அது வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ MySQL அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். இது வந்து மற்ற டேட்டாபேஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம RDBMSக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை வந்து டெவலப் பண்ணது வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்கியூ லேப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ். அதே மாதிரி இது எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலும் அந்த MySQL வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எந்த லாங்குவேஜ் கூடனாலும் நம்ம இதை வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு PHPயோட கம்பைன் பண்ணிக்கலாம், Perl லாங்குவேஜோட MySQL கம்பைன் பண்ணிக்கலாம், C++ஓட கம்பைன் பண்ணிக்கலாம், ஜாவாவோட கம்பைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேர் கூட லாங்குவேஜோடையும் என்ன பண்ணிக்கலாம், அந்த MySQL வந்து நம்ம கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி இதோட ஆப்ரேட்டிங் ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஹையாக இருக்கும். ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ரெக்கார்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவோம். ரெக்கார்ட்ஸுங்கிறது டேட்டா, ரோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவோம், அது மாதிரி அதில் எப்படி சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீ வந்து இதில் படிச்சிருப்பீங்க RDBMSல ஒரு டேபிள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேபிளோட சிண்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது க்ரியேட் டேபிள் அப்படிங்கிறது வந்து கீவேர்டு. சரியா? ஸோ டேபிள் நேம் அப்படிங்கிறது இது வந்து யூசர் டிஃபைன் நேம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறது நம்ம டேபிளுக்கு என்ன வேணும், டேபிளுக்கு நேம் என்ன வேணும் அப்படிங்கிறத யூசர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணக்கூடியதான் வந்து இந்த டேபிள் நேம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ க்ரியேட் டேபிள் அப்படிங்கிறது வந்து கீவேர்டு. டேபிளுக்கு ஒரு நேம் வந்து கொடுத்தாச்சு. இப்போ அந்த டேபிளில் என்னென்ன ஃபீல்டு காலம் வேணும் அப்படிங்கிறதுக்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், அந்த காலமோட நேமு அதுக்கு என்ன டேட்டா டைப் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னு நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட நேமு ரெஜிஸ்டர் நமக்கு வேணும். நேம்ங்கிறது என்னது கேரக்டர்ஸ். ஸோ இதில் டேட்டா டைப்னு நீ வந்து RDBMSல படிச்சிருப்பேன். ஸோ நம்ம வந்து அதாவது கேரக்டர் ஸ்ட்ரிங்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து 2 விதமான டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். கேர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம், வேர் கேர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கேருக்கும் வேர் கேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேருங்கிறது கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். வேர் கேராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து வேர் கேர் அப்படிங்கிறது. நம்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீ அட்ரஸ் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து டேபிளில் கொடுத்துருக்க அப்படின்னா அதில் அட்ரஸில் டோர் நம்பர் வரும், நம்பர்ஸும் வரும், கேரக்டர்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி குள்ளதுக்குலாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வேர் கேர் டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரோட சைஸ் வந்து வேர் கேரை கம்பேர் பண்ணும்போது சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், வேர் கேருக்கு சைஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்டோ உனக்கு ஒரு டேபிளில் எத்தனை காலம்ஸ் வேணுமோ அவ்வளோ n நம்பர் ஆஃப் காலம்ஸை கொடுக்கலாம். ஒவ்வொரு காலம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணோம், கமாங்கிற ஆப்ரேட்டர் வந்து கொடுப்போம். அதே மாதிரி எண்டில் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணியிருக்க ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா எண்டில் நம்ம செமிகோலன் கொடுக்கணும். சரியா? ஸோ அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். செமிகோலன் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த செமிகோலன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சரியா? ஸோ அதான் வந்து க்ரியேட் டேபிள் அப்படிங்கிறது வந்து கீவேர்ட். டேபிளுக்கு ஒரு நேம் வந்து நம்ம யூஸர் டிஃபைன் பண்ணக்கூடியது. அடுத்தது எத்தனை காலம்ஸ் வேணுமோ அந்த ஒவ்வொரு காலமுக்கும் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த காலம் நேமை கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அதோட டேட்டா டைப். அடுத்து அந்த காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கமாங்கிற ஆப்ரேட்டர், அடுத்த காலம் அதோட டேட்டா டைப் எக்ஸட்ரா அப்டு நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வேணுமோ அந்த காலம்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஃபைனலாக எல்லா காலம்ஸும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்டில் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு செமிகோலன் அப்படிங்கிற ஆப்ரேட்டரும் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை அந்த ப்ரைமரி கீன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம டேபிளில் ஸ்டூடெண்ட் டேபிளில் ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு காலம் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த காலமில் ரெஜிஸ்டர் நம்பர் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எப்படி இருக்கும், வேறு யூனிக் ரெஜிஸ்டர் நம்பர், வேறுபட்ட நம்பராக இருக்கும். அப்படி தானே? ஸோ அந்த மாதிரியான அந்த ஃபீல்டெல்லாம் டேபிளில் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரைமரி கீ அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து யூனிக் வேல்யூஸை மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணும். ஒரே வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரோ வந்து நமக்கு டேபிளில் இன்சர்ட் ஆகாது. அதுக்கு தான் வந்து இந்த ப்ரைமரி கீ அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். டூப்ளிகேட் வேல்யூஸை வந்து அவாய்ட் பண்ணும். சரியா? ஸோ இதான் வந்து டேபிள் க்ரியேட் பண்ணக்கூடிய சிண்டாக்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் கீவேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா க்ரியேட் டேபிள் அப்படிங்கிறது கீவேர்ட், டேபிள் நேம் அப்படிங்கிறது நம்ம யூஸர் டிஃபைன் பண்ணக்கூடியது, ப்ரைமரி கீ அல்லது ஃபாரின் கீ அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல். நம்ம வேணும் அப்படின்னா அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா அது வந்து விட்டுறலாம். ஆப்டிக்கல் கிடையாது, ஆப்ஷனல். அடுத்தது டேட்டா டைப் அப்படிங்கிறது அந்த காலமுக்கு நமக்கு என்ன டேட்டா டைப் வேல்யூ டேட்டா டைப் வேணுமோ அந்த டேட்டா டைப் வந்து நம்ம கொடுப்போம். சப்போஸ் நம்ம நம்பர் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இன்ட்டு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ எப்படி ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. க்ரியேட் டேபிள், டேபிளோட நேம் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட். அடுத்து இதில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற 4 காலம் வச்சுருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் நம்பருக்கு நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ சைஸ், எவ்வளோ டிஜிட்டில் நம்ம நம்பர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 டிஜிட்டில் தான் வந்து நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்க முடியும்.
இந்த 6ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 6 டிஜிட்டில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கலாம். அடுத்தது கமா, இப்போ ஒரு காலம் முடிஞ்சிருச்சு, கமா அடுத்த காலம் வந்து நேம். அதுக்கு நேம் வந்து எப்படி இருக்கும், எல்லாமே கேரக்டர்ஸாக தான் கொடுத்துருப்போம். அதனால் கேர் ஆஃப், அதுக்கு சைஸு. சரி, அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து சைஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது கமா அடுத்த காலம் ஏஜ். ஸோ ஏஜுங்கிறது நமக்கு நம்பர்ஸில் தான் இருக்கும், அதனால் நம்பர் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கமா அடுத்தது டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட், இதுவும் வந்து கேர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபைனலாக ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்டில் செமிகோலன் கொடுத்துட்டு நம்ம என்டர் கீயை அடித்தோம் அப்படின்னா நமக்கு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எது என்ன பண்ணியிருக்கணும், இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எதில் போடுவோம் அப்படின்னா MySQL கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நம்ம போட்டு பார்ப்போம், அப்படி தானே. ஸோ CD MySQL, CD exam, CD MySQL, CD bin, and then MySQL எப்படி கொடுப்போம், ஆல்ரெடி ஜாவாவில் இது RDBMS லேப் செஞ்சிட்ருப்பீங்க. MySQL அடுத்து ஸ்பேஸ் விட்டு -u, யூங்கிறது யூசர் நேம். யூசர் நேம் இதில் என்ன கொடுப்போம், ரூட், ROOT ரூட். அடுத்து அந்த யூசர் நேமை கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு -p, பிங்கிறது பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு வந்து நம்ம எதுவுமே டைப் பண்ண வேண்டாம். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஸோ நம்ம அது எதுவுமே டைப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு MySQL கனெக்ட் ஆகிடும். அப்போ நம்ம டேரெக்டாக ஒரு டேபிள்லாம் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் வந்து MySQL க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா பேஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா க்ரியேட் டேட்டா பேஸ் ஸ்பேஸ் விட்டு டேட்டா பேஸ்க்கு ஒரு நேம். அதில் க்ரியேட் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது வந்து கீவேர்ட், டேட்டா பேஸ் நேம் அப்படிங்கிறது நம்ம வந்து நமக்கு என்ன நேம் வேணுமோ யூஸர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், யூஸ் அந்த டேட்டா பேஸோட நேம். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், டேபிளே க்ரியேட் பண்ண முடியும். நார்மலாக நீ ஆக்சஸ்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டா பேஸ்க்கு அதுவே நேம் கேட்கும், அந்த நேமை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணுவோம், டேபிளை வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். இதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கமாண்டை கொடுத்து என்ன பண்ணணும், டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ்க்குள்ளே கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், டேபிளே வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏற்கனவே க்ரியேட் பண்ண டேபிளுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டேபிளுக்கு ஒரு நியூ டேபிள் நேம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா க்ரியேட் டேபிள். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் கொடுத்துருந்தோம்ல க்ரியேட் டேபிள்ஸ், அதுக்கு இப்போ வேறு நேம் நம்ம மாற்ற போகிறோம், STUன்னு மாற்ற போகிறோம் அப்படின்னா STU லைக் ஓல்டு டேபிள் நேம் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நேம் அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் வந்து எனக்கு என்ன ஆயிரும், STU. இங்கே பாரு, இங்கே எக்ஸாம்பிளில் உனக்கு கொடுத்துருப்பாங்க க்ரியேட் டேபிள் STU மாஸ்டர், ஸ்டூடெண்ட் மாஸ்டர் லைக் ஸ்டூடெண்ட். ஏற்கனவே என்ன நேமில் இருந்தது, ஓல்டு நேம் ஸ்டூடெண்ட்னு இருந்தது. அதை இப்போ என்னவோ மாற்ற சொல்லியிருக்கோம், STU அண்டர்ஸ்கோர் மாஸ்டர் அப்படின்னு ஒரு நேம் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ நீ வந்து அந்த டேபிளை நீ செலக்ட் பண்ணி பார்த்த அப்படின்னா உனக்கு என்ன ஆயிருக்காது, ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்காது. ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்டூடெண்ட் மாஸ்டராக நமக்கு மாறி இருக்கும். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய டேபிளுக்கு ஒரு நியூ நேம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய சின்டாக்ஸ் வந்து என்னது, க்ரியேட் டேபிள் நியூ டேபிள் நேம் லைக் ஓல்டு டேபிள் நேம் அப்படிங்கிற சின்டாக்ஸ். அடுத்தது ஆல்டர் டேபிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல்டர் டேபிள் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும், ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோ, அப்டேட் கமெண்ட்னு ஒன்று உண்டு, ஆல்டர் கமெண்ட்னு ஒன்று உண்டு. இந்த ஆல்டர் கமெண்ட் அப்டேட் கமெண்ட் ரெண்டுமே வந்து சேஞ்சஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்டர் கமெண்ட் அப்படிங்கிறது டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அப்டேட் கமெண்ட் அப்படிங்கிறது டேபிளோட டேட்டா உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நம்ம டேபிள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டேபிளில் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள், அந்த டேபிளில் 3-4 காலம் வச்சு நம்ம க்ரியேட் தான் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளுக்குள்ளே டேட்டா என்ன இன்சர்ட் பண்ணலை. இப்போ அதில் சைஸை வந்து நம்ம வேரி பண்ணணும். இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் 4ன்னு இருக்குது, அதை 6ஆக மாற்றணும். நம்ம 6 டிஜிட்டில் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி அதான் வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்காது. அந்த ஃபீல்டு இதெல்லாம் தான் டேபிள் நேமு, அந்த ஃபீல்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம், ஆல்டர் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதான் கொடுத்துருப்போம், இட் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேபிள். ஸோ அந்த ஆல்டர் கமெண்ட் யூஸ் பண்ணி வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ 4 காலம் இருக்குது, அதோட இன்னொரு காலம் புதுசாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கும் ஆல்டர் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்துருப்பேன், நியூ காலம்ஸ் கேன் பி ஆடட் அப்படின்னு. அடுத்தது அந்த டேட்டா டைப்போட வித்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரெஜிஸ்டர் நம்பருக்கு நம்பர் ஆஃப் 4ன்னு கொடுத்துருக்கோம், அதை 6ஆக மாற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி வித்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி டேட்டா டைப்போட இந்த காலமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ நம்ம ப்ரைமரிக்கு ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம் டேபிளில் அப்படின்னா அந்த இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டேபிளில் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து 5th பாயிண்ட், இப்போ நமக்கு அது வேண்டாம், ஆல்ரெடி டேபிளில் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அது வேண்டாம் அப்படின்னா அதை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து இப்போ நம்ம ஆல்டர் கமாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர் டேபிள், ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஆட் பண்ண இது சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் ஆல்டர் டேபிள் அப்படிங்கிற கீவேர்ட். அடுத்து எந்த டேபிளில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த டேபிளோட நேம். இப்போ புதுசாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய காலமில் நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா மாடிஃபை அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். நல்லா நாம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஆல்டர் டேபிள் அப்படிங்கிறது வந்து என்னது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்டு. டேபிள் நேம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேபிளில் தான் வந்து நம்ம ஆடோ மாடிஃபையோ பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா மாடிஃபை அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த காலமாக சேஞ்ச் பண்ண போகிறோம், அந்த காலமோட டேட்டா டைப் என்ன. இப்போ ஒரே நேரத்தில் 2 காலமுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா கமா கொடுத்துட்டு அடுத்த காலமாக நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எண்டில் கண்டிப்பாக செமிகோலன் கொடுக்கணும். சரியா, எந்த சின்டாக்ஸ் எந்த கமாண்ட் நம்ம போட்டாலும் அதோட எண்டில் கண்டிப்பாக செமிகோலன் கொடுத்தா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா அதான் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா, அதே மாதிரி இப்போ இது வந்து மாடிஃபை பண்ணுறக்கூடிய சின்டாக்ஸ். அதே மாதிரி இப்போ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்டர் டேபிள், அதே மாதிரி தான் எந்த டேபிள் அப்படிங்கிறதுக்கு அந்த டேபிளோட நேமு, ஆட் பண்ணுறதுக்கு ஆட் அப்படிங்கிற கீவேர்ட், எந்த காலம் வந்து புதுசாக நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த காலம் நேம், அதோட டேட்டா டைப். கமா இப்போ 2 காலம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கமா கொடுத்து அடுத்த காலம். ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எண்டில் செமிகோலன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் இதெல்லாம் வந்து கீவேர்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காம பாரு. ஆல்டர் டேபிள்ங்கிறது கீவேர்டு தான், மாடிஃபை அப்படிங்கிறது கீவேர்டு தான், ஆட் அப்படிங்கிறது கீவேர்டு தான். காலம் நேம் அப்படிங்கிறது யூசர், நமக்கு அந்த டேபிளுக்கு என்ன தேவையோ யூசர் வந்து டிஃபைன் பண்ணக்கூடியது. டேட்டா டைப் அப்படிங்கிறது வேலிட் டேட்டா டைப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம் மாடிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ சின்டாக்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து எஸ்கியூஎல்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் உனக்கு எப்படி வரும், MySQL லாகின் பண்ணால் MySQLன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். அப்படி தானே, இந்த இடத்துல இப்போ எஸ்கியூஎல்னு இருக்கு இல்லையா, நமக்கு இந்த இடத்துல என்ன வரும், MySQLன்னு வரும் நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட். ஏன்னா அதுக்குள்ளே தான் நம்ம வந்து லாகின் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்டர் டேபிள் அப்படிங்கிறது கீவேர்ட், டேபிளோட நேம், எந்த டேபிளில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு மாடிஃபை அப்படிங்கிற கீவேர்ட். இப்போ நேமோட இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், கேர் ஆஃப் 30. அதில் அப்போலாம் சைஸ் வந்து 25 இருந்தது, இப்போ வந்து அதை வந்து கூட்டியிருக்கோம். சைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 30ன்னு மாற்றிருக்கோம். இதான் வந்து வித்தை நம்ம சேஞ்ச் பண்ணுறது, காலமோட வித்தை வந்து சேஞ்ச் பண்ணுறது. இப்போ புதுசாக ஒரு காலம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதில் 4 காலம் இருந்தது. எப்படி தானே, ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருந்தது, அட்ரஸ் இல்லை. ஸோ இந்த காலமாக நம்ம புதுசாக வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன கொடுப்போம், ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம், அண்ட் தென் ஆட் அப்படிங்கிற கீவேர்ட், தென் என்ன காலம் ஆட் பண்ண போகிறோம், அட்ரஸுங்கிற காலம். ஸோ அதுக்கு டேட்டா டைப் என்ன யூஸ் பண்ண போகிறோம், அட்ரஸ் அப்படின்னாலே வந்து நம்பரும் வரும், கேரக்டர்ஸும் வரும். அப்போ நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம், வேர் கேர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டேபிள் ஆல்டர்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்த கமெண்ட் வந்து ட்ரங்கேட் அப்படிங்கிற கமெண்ட். ஸோ அந்த ட்ரங்கேட் கமெண்ட் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டேபிளோட ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதை பார்த்துருக்கோம், ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணுறது, மாடிஃபை இது ஆட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ உனக்கு டேபிளில் நீ நிறைய டேட்டாஸ் ஒரு 10 ரோ அந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணியிருக்க அப்படின்னா அந்த 10 ரோ உனக்கு வேண்டாம், டேபிள் மட்டும் இருக்கட்டும், அந்த ரோ ஃபுல்லாக டெலீட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம், ட்ரங்கேட் அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேபிளில் உள்ள எல்லா ஆல் ரோஸை வந்து என்ன பண்ணிடும், எல்லா ரோவையும் வந்து டெலீட் பண்ணிடும். சரியா, ஸோ அதுக்கு தான் அந்த ட்ரங்கேட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரங்கேட் டேபிளோட நேம். அடுத்தது ட்ராப் டேபிள் கமெண்ட். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேபிளே உனக்கு வேண்டாம், உன்னோட டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிளே வேண்டாம், அந்த ஸ்டூடெண்ட் டேபிளே உன்னோட டேட்டா பேஸ்லேருந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ட்ராப் டேபிளோட நேம் அப்படிங்கிற அந்த கமெண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், டேட்டா பேஸ்லேருந்து நம்ம டேபிளே வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பான் ட்ரங்கேட் டேபிள் கமெண்ட் அப்படிங்கிறது. நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம், ரெக்கார்ட்னா ரோ, உன்னோட டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆல் ரெக்கார்ட்ஸ், அதாவது எல்லா ரோவையும் எனக்கு என்ன பண்ணிடும், டெலீட் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் வந்து கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட் அப்படிங்கிற அந்த 4 கமெண்ட்டை வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது அந்த 4 கமெண்ட்.
இப்போ டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். மேனிப்புலேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா உன்னோட டேட்டாவில் நம்ம என்ன சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம், அதுக்கு என்ன கமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதும் ஒரு விதமான சேஞ்சஸ் தான். டேபிளை தான் நம்ம க்ரியேட் பண்ணோம், அதோட ஸ்ட்ரக்சரை இது பண்ணுறது பார்த்தோம். அந்த டேபிளே வேண்டாம் அப்படின்னா அதை டெலீட் பண்ணுறதை பார்த்தோம். அந்த டேபிளில் உள்ள டேட்டாவே வேண்டாம் அப்படின்னா அதை டெலீட் பண்ணுறதை பார்த்தோம். ஸோ அது எல்லாமே டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம டேட்டா மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ். இப்போ நம்ம அதில் இப்போ டேட்டாஸ் ஆட் பண்ணியிருக்கோம், புதுசாக ரோ வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரோ வேண்டாம். ஸோ அந்த மாதிரி அந்த ரோ இன்சர்ட் பண்ணுறது ஒரு விதமான சேஞ்சஸ். இப்போ அந்த ரோவில் ஏதாவது மாடிஃபிகேஷன், அந்த டேட்டாவில் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் தான். அதேமாதிரி அதுலேருந்து ஒரு ரோ 10 ரோ இருக்குது, அதில் ஒரு ரோ நமக்கு வேண்டாம் அந்த டேபிளில் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ரோவை டெலீட் பண்ணிக்கலாம். ஆனால் டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரோவையும் டெலீட் பண்ணுறதுக்கும் டெலீட் அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கமெண்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜஸ் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்சர்ட் கமெண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்சர்ட் கமெண்ட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு டேபிளில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய டேபிளில் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு ரோ பை ரோவாக வந்து நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இன்சர்ட் கமெண்ட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரோ பை ரோவாக இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இன்சர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2-3 ரோலனா 10 ரோ, மோர் தென் 1 ரோஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட ரோ வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு இன்சர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சம் பர்டிகுலர் காலம்ஸ்க்கு மட்டும் வேல்யூஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு இன்சர்ட் கமெண்ட். 3 விதமாக வந்து நம்ம இன்சர்ட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரோ பை ரோவாக இன்சர்ட் பண்ணுறது, அதே மாதிரி மல்டிபிள் ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறது. ஸோ அடுத்து நம்ம சிஎம்ஐஎஸ்கில் பார்க்குறது வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டேட்டாவில் சேஞ்சஸ் பண்ணுறது. அதிலே உனக்கு இருக்குது மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ். ஸோ எதில் சேஞ்சஸ் பண்ண போகிறோம், நம்மளோட டேட்டாவில் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த டேபிள் வேண்டாம் அப்படின்னா அதை வந்து டெலீட் பண்ணுறோம். அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது. இந்த கமெண்ட்டை தான் வந்து டேட்டா டெஃபினிஷன் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்லாம் பார்த்தோன்னா க்ரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட் அப்படிங்கிற 4 கமெண்ட்டை பார்த்தோம். இப்போ டேட்டா மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டேபிள் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டேபிளுக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணுறதும் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் கமெண்ட். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம் டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்சர்ட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்சர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டேபிளுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேபிளுக்கு ரோஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரோஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 விதமான இன்சர்ட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று ஒவ்வொரு ரோ பை ரோவாக ஈச் ரோவாக வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி குரூப் ஆஃப் ரோ, மோர் தென் 1 ரோ, ஒன்றுக்கு மேற்பட்ட ரோ வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்சர்ட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த காலம்ஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 மெத்தட்லேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரோஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலமுக்குள்ள வேல்யூஸும் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து ஒரு காலமோட வேல்யூ கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வேல்யூஸ், அந்த வேல்யூஸோட டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேர், வேர், கேர், லாங், அந்த மாதிரி நம்பர்ஸ், டேட், இந்த மாதிரி டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் கேரக்டர்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், வேல்யூஸை சிங்கிள் கோட்ஸ்குள்ளார கொடுக்கணும். கேரக்டர்ஸோ, ஆல்ஃபா நியூமரிக்கோ, டேட்டோ, அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேல்யூஸ்க்கு வித்தின் சிங்கிள் கோட்ஸுக்குள்ளார கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா வேல்யூஸுமே டேபிளில் என்ன ஆர்டரில் நீ காலம்ஸ் வந்து கொடுத்துருக்கியோ, ஃபீல்டு கொடுத்துருக்கியோ அதே ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸும் வந்து கொடுக்கணும். மாற்றி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணால் தான் கொடுத்துருப்போம். அந்த வேல்யூஸ் மஸ்ட் பி என்டர்ட் இன் தி சேம் ஆர்டர் அஸ் தே அப்பியர் இன் தி டேபிள். அந்த டேபிளில் எப்படி அப்பியர் ஆகிருக்கோ அதே சேம் ஆர்டரில் தான் வேல்யூஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ எப்படி ஒரு டேபிளில் ஒவ்வொரு ரோ பை ரோவாக எல்லா காலம்ஸ்க்கும் வேல்யூஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், அதோட சிண்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்சர்ட். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்சர்ட். எதில் இன்சர்ட் பண்ண போகிறோம், டூ எதுக்கு அப்படிங்கிறதுக்கு இன்சர்ட் இன்டூ எந்த டேபிளில். ஸோ அந்த டேபிளோட நேம் கொடுக்கணும். அது அந்த டேபிளுக்கு என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம், வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிளோட நேம், அடுத்து ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறோம், அந்த டேபிளுக்கு வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ் அப்படிங்கிற கீவேர்ட் வித்தின் ப்ராக்கெட்டில் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண டேபிளில் 4 காலம் இருக்குது அப்படின்னா 4 காலமுக்கும்
வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு காலமோட வேல்யூஸ் முடிஞ்சோடனே கமாங்கிற ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எண்டில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி செமிகோலன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ரோ பை ரோவாக ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலம், இப்போ 4 காலம் கொடுத்துருக்கோன்னா அந்த 4 காலமுக்கும் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது சம் பர்டிகுலர் காலம்ஸ்க்கு மட்டும் எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது. இப்போ ஒரு 4 காலமாக நான் 2 காலமுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு எப்படி இன்சர்ட் பண்ணுவோம், அதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்சர்ட் இன்டூ டேபிளோட நேமை கொடுத்துட்டு எந்தெந்த காலமுக்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறத அந்த காலமோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த காலமுக்கு என்ன இன்சர்ட் பண்ண போகிறோம், வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ் அதோட அந்த 2 காலம்னா அந்த 2 காலமோட வேல்யூ வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி எண்டில் செமிகோலன் கொடுக்கணும். ஸோ செமிகோலன் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இதில் எங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா என்னென்னலாம் வந்து கீவேர்ட்ஸ், டேபிள் நேம்னா என்ன, காலம் நேம்னா என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இப்போது ஒரே நேரத்தில் ஒரு டேபிளில் 4 ரோ 5 ரோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மோர் தென் 1 ரோ, ஒன்றுக்கு மேற்பட்ட ரோ வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்சர்ட் இன்ட்டு டேபிளோட நேம் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஆம்பர்சன் காலம் 1 ஆம்பர்சன் காலம் 2 அப்படி கொடுத்தா இது வந்து இந்த மாதிரி வேணால். ஸோ நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா காலமோட அந்த வேல்யூ 1 வேல்யூ 2 அதில் எத்தனை காலம்ஸ் இருக்கோ அந்த காலம்ஸ் கொடுத்தோம்னா அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு காலம் 1 காலம் வேல்யூ 1 வேல்யூ 2 அப்படி என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ப்ராக்கெட்லேயும் ஒரு ரோ ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், செட் ஆஃப் ரோஸ் வந்து ஒரே நேரத்தில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படியே வராது, சரியா. ஸோ ஒரு டேபிளில் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூஸை வந்து கமா வச்சு கொடுத்து என்ன பண்ணிக்கோ, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோ. அடுத்தது ஒரு காலம் ஒரு ரோ முடிஞ்சது, அடுத்த ரோவுக்கு வேல்யூ 1 வேல்யூ 2 எக்ஸட்ரா அப் டு வேல்யூ n வரைக்கும். ஸோ இது முடிஞ்சிச்சு அப்படின்னா கமா கொடுத்து அடுத்த ரோ இப்படியே நமக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ரோவும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எண்டில் என்ன பண்ணணும், ஃபைனலாக செமிகோலன் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது அப்டேட் கமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம டேபிளுக்கு இப்போ அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேபிளை எப்படி நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸையும் வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், இந்த டேபிளில் எத்தனை ரோ இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த டேபிளில் நம்ம டேட்டாவோட வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அப்டேட் கமெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம டேட்டா கொடுத்தாச்சு. ஏற்கனவே சொன்னால் ஆல்டர் கமெண்ட்டுக்கு அப்டேட் கமெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு தான். பட் ஆல்டர் அப்படிங்கிறது டேபிளோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணோம், அப்டேட் அப்படிங்கிறது டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு சொன்னோம். இப்போ நம்ம டேட்டா கொடுத்தாச்சு, டேபிளுக்கு கொடுத்த டேட்டாவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்டேட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சின்டாக்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்டேட் அப்படிங்கிறது கீவேர்டு, எந்த டேபிள் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த டேபிளோட நேம். ஸோ என்ன டேட்டா வந்து அப்டேட் பண்ண போகிறோமோ அதுக்கு செட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எந்த காலமை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த காலம் அதோட எக்ஸ்பிரஷன் காலம் 2 அதோட எக்ஸ்பிரஷன் 2-3 காலம் அந்த டேபிளில் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதை கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் ரோ அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த டேபிளில் எந்த வேல்யூ வந்து யூனிக் வேறுபட்ட வேல்யூவாக இருக்கோ ஒவ்வொரு ரோவுக்கும் அந்த காலம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், வேர் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ வேர் சர்ச் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா சர்ச் கண்டிஷனில் இப்போ வேறு ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் ரோ வந்து நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நம்ம வேறு கண்டிஷனே கொடுக்காம இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆன வேல்யூஸ் மட்டும் கொடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டேபிள் உள்ள அத்தனை ரோவுக்கு என்ன ஆயிரும், டேட்டாஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து டெலிட் கமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ டெலிட் கமெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து என்ன பண்ணுவோம், டெலிட் பண்ணுறதுக்கு, அதாவது ரோஸை வந்து நமக்கு டெலிட் பண்ணுறதுக்கு டெலிட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் சர்ச் கண்டிஷன். ஏற்கனவே இருக்கையில் தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம், அதனால் டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் சர்ச் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சர்ச் கண்டிஷன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக
ஒரு பர்டிகுலர் ரோ டெலிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ யூனிக் வேல்யூஸ் அந்த டேபிளில் எந்த காலமுக்கு இருக்கோ அந்த காலமோட வேல்யூஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும், டெலிட் கண்டிஷன் வந்து கொடுத்துக்கணும். ஸோ அடுத்தது டேட்டா கொரி லாங்குவேஜ். ஸோ அதனால டேட்டாவை அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். அந்த டேட்டாவை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொரினா கண்டிஷன்ஸ். சப்போஸ் நம்ம டேபிளை வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய மெத்தடில் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அந்த செலக்ட் கமெண்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உண்டு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸையும் செலக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கொரி உண்டு. வெரி ஸ்பெசிஃபிக் காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கொரி உண்டு. அதே மாதிரி டிஸ்டிங்க்ட்னா டூப்ளிகேட் ரோஸை வந்து செலக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் உண்டு. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ரோஸை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு கமாண்ட் உண்டு. ஸோ இப்போ எல்லா காலம்ஸையும் வந்து நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படிங்கும். கிளாஸ். ஸோ டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலம்ஸையும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டார் அப்படிங்கிறது ஆல் காலம்ஸ். அதுதான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த டேபிளில் இருக்கக்கூடிய நம்ம என்ன வேல்யூஸ்லாம் எல்லா காலமுக்கும் இன்சர்ட் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே எனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் காலம்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா என்னென்ன காலம்ஸ் வேணும், செலக்ட் காலம் 1 காலம் 2 ஃப்ரம் அந்த டேபிளோட நேம். கண்டிப்பாக எண்டில் செமிகோலன் கொடுக்கணும். ஸோ கொடுத்தா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், எரர் தான் வந்து காட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக எண்டில் செமிகோலன் கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செலக்ட் ரெஜிஸ்டர் நம்பர் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து. ஸோ அடுத்தது இப்போ டிஸ்டிங்க்ட் ரோஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். டேபிளில் வந்து டூப்ளிகேட் ரோஸை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமெண்ட் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற கீவேர்டு. ஸோ செலக்ட் டிஸ்டிங்க்ட் அந்த காலமோட எந்த காலமில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கோ அந்த காலமோட நேம் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காலமில் எதெல்லாம் டூப்ளிகேட் நேம்ங்கிற காலம் திரும்ப திரும்ப வந்திருக்கு அப்படின்னா ஒரு டைம் அதாவது 4 டைம் அந்த டேபிளில் இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணுவோம், ஒரே டைம் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு தான் அந்த டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்பெசிஃபிக் ரோ வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அப்படின்னால என்ன கிளாஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ செலக்ட் என்னென்ன காலம்ஸ் வேணுமோ அந்த காலம்ஸை கொடுத்துட்டு எதுலேருந்து இந்த காலம்ஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம் அந்த டேபிளோட நேம். அடுத்தது வேர் கண்டிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஸ்பெசிஃபிக்காக அந்த ரோ மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே கொடுத்துருக்கோமா எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி. ஸோ அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டை வந்து எத்தனை ரோ இருக்கோ அந்த ரோவை எடுத்து அந்த ரோவில் உள்ள நேமையே டிபார்ட்மெண்ட் நேம் மட்டும் நமக்கு என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆர்டராக டிஸ்பிளே பண்ணணும். டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். அப்படி வேணால் நமக்கு டிசெண்டிங்கில் வேணும் இல்லை நம்பரை வச்சு அசெண்டிங்கில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பை அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணோம், இது ஒரு அசெண்டிங் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ செலக்ட் என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த காலம்ஸ் எந்த டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரம் அந்த டேபிளோட நேமை கொடுத்துட்டு ஆர்டர் பை எந்த காலமும் அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆர்டர் பை அப்படிங்கிற அந்த கிளாஸு இந்த காலமோட நேம் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். ஸோ எண்டில் கண்டிப்பாக செமிகோலன் கொடுக்கும். ஸோ அதான் கொடுத்துருப்போம். செலக்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி ஆர்டர் பை கண்டிஷன் வச்சு கொடுக்கணும் அப்படின்னா வேறு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும்னா ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்டர் பை நேம் டிசெண்டிங். நேம் வந்து டிசெண்டிங் அதாவது இசட்லேருந்து ஏ அந்த மாதிரி வச்சு என்ன சொல்லியிருக்கோம் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லி கொடுத்துரும். ஸோ ஆர்டர் பை அப்படிங்கிறது ஒரு ஆர்டராக நமக்கு என்ன பண்ணும், நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், அசெண்டிங் ஆர்டருக்குள்ள கீவேர்டு வந்து ஏஎஸ்சி அதை நம்ம கொடுக்க வேணால் டிஃபால்ட்டாக எடுக்கும். சப்போஸ் நமக்கு ரெஜிஸ்டர் நம்பர் ஏதாவது பர்டிகுலர் இதை வச்சு அசெண்டிங்கில் வேணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ டிசெண்டிங்க்கு டிஇஎஸ்சி அப்படிங்கிற அந்த கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே இருக்க பாருங்கள், இது அசெண்டிங்க்கு ஏஎஸ்சி டிசெண்டிங்க்கு டிஇஎஸ்சி அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது அசெண்டிங் ஆர்டருக்குள்ள கீவேர்டு, இது டிசெண்டிங் ஆர்டருக்குள்ள கீவேர்டு.
ஸோ அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆர்டர் பை அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்குவோம், எந்த பர்டிகுலர் காலம் வந்து நம்ம அசெண்டிங்கில் கொண்டு வர போகிறோம், டிசெண்டிங்கில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்க மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னா டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலம், ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா காலமையும் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதே நேரத்தில் எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் பை நேம்ங்கிற காலமை வச்சு என்ன பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டரில் வச்சு என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். சரியா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஓடிபிசி டிரைவர் பற்றி பார்ப்போம்.